ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டில் ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த், மேரேஜ் ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ பார்த்து உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டில் நீங்கள் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், தெளிவாகவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வச்சிருக்க ப்ரௌசரில் கூகுள் ஓப்பன் பண்ணிடுங்க. கூகுளில் மெம்பர் லாகின் அப்படின்னு டைப் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பாருங்கள், கவர்மெண்ட் ஆஃபீஷியல் வெப்சைட் epfindia.gov.in அப்படின்னு இருக்குது. இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடு கார்னரில் ஆன்லைன் கிளைம் மெம்பர் அக்கௌண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லாகின் பேஜுக்கு போகும். நான் கிளிக் பண்ணி உள்ளே போகிறேன். ஸோ இந்த இடத்துல எங்களுக்கு ஓகே டைப் கேட்குது, ஓகே கொடுத்துட்றேன். ஸோ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல உங்களுடைய யூஏஎன் நம்பர் அப்புறம் பாஸ்வேர்டு நீங்கள் என்ட்ரி பண்ணி கீழே சைன்இன் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த சைன்இன் அப்படிங்கிற கொடுத்து சைன்இன் பண்ணணும். யூஏஎன் பாஸ்வேர்டு மறந்து போச்சு அப்படின்னா எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன், பிளேலிஸ்ட்டில் இருக்குது. பிளேலிஸ்ட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல என்னுடைய யூஏஎன் நம்பர் பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணிட்டு சைன்இன் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்தது என்னுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும். ஓடிபி இந்த இடத்துல என்ட்ரி பண்ணி சப்மிட் அப்படிங்கிறது கொடுக்குறேன். இப்போ பாருங்க, பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு லாகின் ஆயிடுச்சு. இதில் மேனேஜ் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த மேனேஜ் கீழே ஜாயிண்ட் டிக்ளரேஷன் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஜாயிண்ட் டிக்ளரேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி உள்ள போகணும். ஓப்பன் பண்ணா செலக்ட் மெம்பர் ஐடின்னு கேட்குது பார்த்தீங்களா. இது நீங்க எந்தெந்த கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, இது எல்லாமே எல்லா கம்பெனி லிஸ்ட் இதுல வந்துடும். ஸோ நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த கம்பெனியை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்ல எந்த கம்பெனில இப்போ ஒர்க் பண்ணல அப்படின்னா எந்த கம்பெனில உங்களுக்கு இந்த நேம் சேஞ்சுக்கு இந்த சேஞ்சஸுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களோ அந்த கம்பெனி நீங்க செலக்ட் பண்ணிருங்க. ஓகேயா? ஸோ ஒர்க் பண்ணிட்டு இருக்க கம்பெனி நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் கான்டாக்ட் பண்ணி அவங்க கிட்ட கேட்கறதுக்கு. அவங்களும் நம்ம எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லி பண்ணி தருவாங்க. இல்லாத பட்சத்தில் நீங்க ஏற்கனவே ஒர்க் பண்ண கம்பெனில யாரும் உங்களுக்கு கான்டாக்ட்ல இருக்காங்க, யாரும் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னா அதை செலக்ட் பண்ணுங்க. ஸோ இது ரெண்டு ஒன்று தான் வழி. உங்களுக்கு எந்த கம்பெனி பாசிபிளோ அந்த கம்பெனி நீங்க செலக்ட் பண்ணி இங்க கெட் டீடைல்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க, கெட் டீடைல்ஸ் அப்படிங்கறத கொடுங்க. கெட் டீடைல்ஸ் அப்படின்னு கொடுத்ததும் இந்த பாருங்க, இந்த இடத்துல உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கிற டீடைல்ஸ் அப்புறம் எடிட் பண்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வரும். ஸோ ரோல் பண்ணி கீழே வாங்க. இந்த பேஜுக்கு வந்தது பாருங்க, இது ஆல்ரெடி நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயிலு இதில் எது எது தப்பாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் பாருங்கள், நீங்கள் ஆதார் நம்பரை தவிர வேறு எது வேணால் நீங்கள் இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே உங்களுக்கு சேஞ்சிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேயா? இந்த இடத்துல பாருங்க, உங்களுடைய நேஷனாலிட்டியை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இந்தியனா இல்லையான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் உங்கள் மெரிட்டல் ஸ்டேட்டஸ் நீங்கள் மேரிடா அன்மேரிடான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் உங்களுடைய இங்கு ரிலேஷன் பேர் என்ன கொடுத்துருக்கீங்களோ அவங்க உங்களுக்கு ஹஸ்பண்டா, ஃபாதரா, ஒய்ஃபா, மதரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல செலக்ட் பண்ணணும். அடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அடுத்து உங்களுடைய பெயர், இது எல்லாமே செலக்ட் பண்ணணும். இதில் உங்களுக்கு என்னென்ன கரெக்ஷன் வருதோ அந்த பென்சில் சிம்பிளை டிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் கரெக்ஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்ஷன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ப்ரூஃப் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அது என்னென்ன ப்ரூஃப்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் அப்லோட் பண்ண போது நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த ப்ரூஃப் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க கரெக்டாக. ஓகே? இந்த மாதிரி ஒவ்வொரு கரெக்ஷனுக்குமே நீங்கள் 3 ப்ரூஃப் சப்மிட் பண்ணுற மாதிரி வரும். இதில் நம்ம சேஞ்ச் பண்ண வந்தது ஃபாதர் நேம் தான். ஸோ நான் ஃபாதர் நேமை கரெக்ஷன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுக்க போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஃபைனலாக மெரிட்டல் ஸ்டேட்டஸ் வந்து நாட் அவைலபிள் இருக்குது. ஸோ மெரிட்டல் ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அது சொன்னனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இதுல மெரிட்டல் ஸ்டேட்டஸ் மேரிட் அப்படின்னு நான் சப்மிட் பண்ணிட்டேன். இதுல நீங்க என்ன சப்மிட் பண்ணாலும் நீங்க அதுக்கான ப்ரூஃப் சப்மிட் பண்ணணும். அடுத்து பாருங்க, இதுல என்ன பண்ணிருச்சு, டேட் ஆஃப் பர்த் தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் தேர்ட் டைம் எனக்கு காமிச்சிச்சு. ஸோ அதனால டேட் ஆஃப் பர்த் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா 3 கரெக்ஷன் நான் பண்ண வேண்டியது வந்துருச்சு. டேட் ஆஃப் பர்த், ஃபாதர் நேம், அப்புறமா பாத்தீங்கன்னா மெரிட்டல் ஸ்டேட்டஸ் 3மே கரெக்ஷன் பண்ண வேண்டியது. ஸோ 3மே நான் கரெக்ஷன் பண்ணிட்டு இப்போ கீழே வந்தீங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு இந்த இடத்துல பாருங்க டிக் பண்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த பாக்ஸை நீங்க கிளிக் பண்ணிட்டு இந்த ப்ரொசீட் அப்படிங்கறத கொடுங்க. ஸோ ப்ரொசீட் கொடுத்தது பாருங்க, அடுத்து உங்களுக்கு டாக்குமெண்ட் அப்லோடட் பேஜுக்கு வந்துருச்சு. இந்த டாக்குமெண்ட் வந்து மேக்ஸிமம் 2 MB இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நீங்க நேஷனாலிட்டியை வந்து இந்தியனுக்கு சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் எது தேவையில்லை அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் ஃபைல் வந்து உங்களுக்கு PDF மட்டும் தான் இருக்கணும். ஓகேயா? ஸோ ஃபைலோட நேம் வந்து நீங்க ஏதாவது நேம் ஸ்பேஸ் நம்பர்ஸ் இதெல்லாம் இல்லாம கண்டினியூவா நேம் கொடுத்து வச்சுக்கோங்க. ஓகே? இதெல்லாம் கொடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, டேட் ஆஃப் பர்த்துக்கு நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா டேட் ஆஃப் பர்த்துக்கு ப்ரூஃப் கேட்குறாங்க. நான் செலக்ட் பண்ணது என்னென்ன லிஸ்ட்டில் வருதுன்னு பாருங்க. இதில் நிறைய லிஸ்ட் கொடுத்துருக்காங்க டேட் ஆஃப் பர்த்துக்கு உங்களுக்கு என்னென்ன மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த், அதாவது பர்த் சர்டிஃபிகேட் இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா ஸ்கூல் டிசி சர்டிஃபிகேட்டு, மார்க் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதை செலக்ட் பண்ணி நான் ஃபைல் அப்லோட் பண்ண போகிறேன். ஃபைல் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி PDF ஃபைலாக இருக்கணும், 2 MB இருக்கணும். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு கிளியராக ஸ்கேன் பண்ணி அதை ஒரே PDFல வச்சுக்கோங்க. ஓகே? இப்போ நான் அந்த ஃபைலை நான் அட்டாச் பண்ணுறேன். அடுத்து பாருங்க, டேட் ஆஃப் பர்த்துக்கு செகண்ட் டாக்குமெண்ட் இந்த லிஸ்ட்லேயே காட்டுது. ஸோ இந்த லிஸ்ட்டில் அடுத்து நான் வந்து SSC சர்டிஃபிகேட்னு சொல்லிட்டு மார்க் லிஸ்ட்டை நான் அப்லோட் பண்ணுறேன். அடுத்து 3வது
ஸோ ஃபஸ்ட்டு பார்த்த லிஸ்ட்டு தான், அந்த லிஸ்ட்லேயே இந்த 3 டாக்குமெண்ட் ரெடி பண்ணி வச்சு நீங்கள் அப்லோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ 3ஆவது டாக்குமெண்ட் நான் அப்லோட் பண்ணுறேன். அடுத்து பாருங்க, இந்த ஃபாதர் மதர் நேம் கரெக்ஷனுக்கு என்னென்ன கேட்குறாங்க அப்படின்னா, பர்த் சர்டிஃபிகேட், டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, அப்புறம் ரேஷன் கார்டு, பென்ஷன் கார்டு மெம்பருக்கு இந்த மாதிரி சொல்லி டீட்டெயில் கேட்குறாங்க. இந்த டாக்குமெண்ட்டே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து நான் 3 டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணி இதே நான் போடுறேன். இதில் ஒரு விஷயம் கவனிங்க, நான் ஆல்ரெடி ரேஷன் கார்டு வந்து டாக்குமெண்ட் 3 டேட் ஆஃப் பர்த்துக்கு நான் சப்மிட் பண்ணேன். ஸோ அதே ஆப்ஷன் இதுக்கு இருக்குனால இந்த 3க்குமே ரேஷன் கார்டு அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக்கா. ஸோ இது 3க்குமே ரேஷன் கார்டு எலிஜிபிள் இப்போ சிங்கிளா. ஸோ அதனால 3க்குமே அப்லோட் ஆயிருச்சு ஆட்டோமேட்டிக்கா. அடுத்து 2 மட்டும் நான் அப்லோட் பண்ணா போதும். ஸோ அதே மாதிரி பாருங்க, இந்த ஃபாதர் கரெக்ஷனுக்கு நான் டிரைவிங் லைசன்ஸை ஃபர்ஸ்ட் அப்ளை பண்றேன். அடுத்து பேன் கார்டு அப்லோட் பண்றேன். அடுத்து பாருங்க, இந்த மெரிட்டல் ஸ்டேட்டஸ் கல்யாணம் முடிஞ்சிச்சான்னு கேட்கறதுக்காக அப்ளை பண்ண இந்த மெரிட்டல் ஸ்டேட்டஸ் மேரேஜ் ஸ்டேட்டஸ் மேரிட் மாத்தினேன். அதுக்கு ப்ரூஃப் சப்மிட் பண்ண சொல்றாங்க. இதுக்கு நம்ம என்ன ப்ரூஃப் வேணா சப்மிட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது அவ்வளோவா பார்க்க மாட்டாங்க. அதனால நீங்கள் நார்மலாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ரொம்ப பயப்பட வேண்டியதில்லை. ஸோ இப்போ பாருங்கள், எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணியாச்சு. டேட் ஆஃப் பர்த்துக்கு ஸ்கூல் டிசி, மார்க் லிஸ்ட்டு, ரேஷன் கார்டு 3மே எடுத்துக்கிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெரிட்டல் ஸ்டேட்டஸுக்கு ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் இது எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் கரெக்டாக அப்லோட் பண்ணிட்டு, இது பார்த்தீங்கன்னா இந்த பச்சை கலர் நீங்கள் ஒவ்வொரு டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ணும்போது இந்த பச்சை கலர் டிக்கு வரணும். வந்துச்சுன்னா கரெக்டாக அப்லோட் ஆயிருச்சு, கரெக்டான ஃபார்மேட்டில் கரெக்டான எம்பியில் அப்லோட் ஆயிருச்சுன்னு அர்த்தம். ஸோ இதில் வந்து சேம் பேர் கொடுத்து வைக்காதீங்க. என்னென்ன டாக்குமெண்ட்டோ அந்த பேரை ஸ்பேஸ் இல்லாமல் கொடுத்து வைங்க. ஓகே, கொடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த அப்லோட் அப்படிங்கிறது நீங்கள் கொடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்னென்ன நீங்கள் சேஞ்சஸ்க்கு ரிக்வெஸ்ட் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஃபர்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த், அதாவது ஏற்கனவே இருந்த டேட் ஆஃப் பர்த், இப்போ நீங்கள் சேஞ்ச் பண்ண டேட் ஆஃப் பர்த். இந்த லிஸ்ட்டில் இருந்தது ஏற்கனவே இருந்தது, என்ன தப்பாக இருந்துச்சு, இந்த லிஸ்ட்டில் இருக்கிறது இப்போ கரெக்ஷன் பண்ணது எப்படி உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் காட்டும். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த பக்கம் பாருங்கள், வியூ ஆல் அப்லோடு டாக்குமெண்ட்ஸ் இருக்குல்ல, இதில் நீங்கள் அப்லோட் பண்ண எல்லா டாக்குமெண்ட்டும் இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம கரெக்டாக தான் அப்லோட் பண்ணியிருக்கோம். டாக்குமெண்ட்டை நம்ம செக் பண்ண தேவையில்லை. இங்கே இருக்கிற டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்க வேண்டியதான். பார்த்துட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. ரெண்டையும் டிக் பண்ணிட்டு இந்த இடத்துல கெட் ஓடிபி அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இந்த கெட் ஓடிபி அப்படிங்கறத கம்பல்சரி கொடுங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். சோ என்ன பண்ணுங்க, உங்க ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிட்டு கரெக்டா, அதுக்கப்புறம் இந்த மேல இருக்கிற கேப்சா இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கறத கொடுங்க. சோ சப்மிட் அப்படிங்கறத கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல உங்களுக்கு டீடைல் காமிப்பாங்க. இது என்னன்னு பாத்தீங்கன்னா, சேஞ்ச் ரிக்வெஸ்ட் சேவ்டு சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு. ஸோ ரிக்வெஸ்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா உங்களுக்கு ரிசீவ் ஆயிடுச்சு. செலக்டட் மெம்பர் ஐடினா இந்த மெம்பர் ஐடிக்கு தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இந்த கம்பெனிக்கு ரிக்வெஸ்ட் போயிருக்கும் சேஞ்ச் பண்ண சொல்லி. ரெஃபரன்ஸ் நம்பர் இந்த இடத்துல இருக்கும், கம்பெனியோட பேர் இந்த இடத்துல இருக்கும், என்னென்ன டீட்டெயில் நம்ம சேஞ்ச் பண்ண சொல்லிருக்கோங்கிற இந்த இடத்துல இருக்கும். அடுத்து பாருங்க, இது அதாவது அவங்க கிட்ட இருந்து ஆல்ரெடி தப்பான டீட்டெயில், இதெல்லாம் எனக்கு மாத்தி வேணும், இதான் கரெக்டான டீட்டெயில் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இதெல்லாம் நீங்க இந்த இடத்துல பாத்துக்கலாம். அடுத்து டாக்குமெண்ட் என்னென்ன சப்மிட் பண்ணிருக்கோம் இந்த இடத்துல பார்க்கலாம். ரிக்வெஸ்ட் எந்த அன்னைக்கு ரிஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்னு இந்த இடத்துல பார்க்கலாம். அடுத்து பெண்டிங் யாருக்கிட்ட இந்த ரிக்வெஸ்ட் போயிருக்கு அப்படிங்கிறது இந்த இடத்துல பார்க்கலாம். எம்ப்ளாயி டப் இருக்குது. ஸோ இது வந்து ஆக்ஷன் வந்து நமக்கு டெலிட் பண்ணணும்னா டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டெலிட் பண்ண வேணாம், ஆல்ரெடி ரிக்வெஸ்ட் ரைஸ் ஆயிருச்சு. ஸோ வெயிட் பண்ணுங்க கொஞ்ச நாள், ஆட்டோமேட்டிக்காக அப்ரூவல் ஆகும். இந்த ஸ்டேட்டஸ் மட்டும் நீங்கள் அப்பப்போ லாகின் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. அதை விட முக்கியமாக நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனிக்கு இன்ஃபார்ம் பண்ணிருங்க இந்த மாதிரி ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு. அவங்க ப்ரூஃபை வெரிஃபை பண்ணி உங்களுக்கு அப்ரூவல் பண்ணுவாங்க. ஓகே, அவங்க கூட கான்டாக்ட்ல இருந்து அவங்கள ஃபாலோ பண்ணீங்கனால உங்களுக்கு அப்ரூவல் பண்ணிடுவாங்க. அப்புறம் அப்ரூவல் பண்ணாமல் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் திரும்ப இதே மெத்தட் யூஸ் பண்ணி ரைஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்க கம்பெனி செலக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக முடிச்சு தந்துருவாங்க. இல்லாட்டி நீங்கள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஃபாலோ பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? வேறு எது டவுட் தான் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இங்கே ஒன் மோர் லிங்க்னு இருக்குன்னு பாருங்க. இந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வரும். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு ஆன்லைனில் எது பண்ணி வேணும், ஆன்லைன் சர்வீஸ், ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, இந்த மாதிரி எந்த சர்வீஸ் உங்களுக்கு பண்ணி வேணும்னாலும் நான் அப்ளை பண்ணி தரேன். என்ன நீங்கள் தாராளமாக அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கு அந்த மாதிரி நான் எடுத்து கொடுத்துருக்கேன். நீங்க ஒவ்வொரு வீடியோ கமெண்ட்ல நீங்க செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கிடைச்சிச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. நம்ம சேனல்ல தொடர்ந்து ஆன்லைன் சர்வீஸுக்கான வீடியோஸ் தொடர்ந்து போட்டுட்டு இருக்கோம். நம்ம வீடியோஸ் பாத்தீங்கன்னா ஷார்ட்டா தெளிவா இருக்கும், எல்லாமே ஒர்க் ஆகும். ஒர்க் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் வீடியோஸ் அப்லோடே பண்ணுவேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க வந்து உள்ள வீடியோ பார்க்கலாம். உங்களுக்கான வீடியோ இல்லைன்னா கூட நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் வீடியோ எடுத்து நான் கண்டிப்பா அப்லோட் பண்றேன். இதுல பாருங்க, உங்களுக்கு ஓட்டர் ஐடி அப்ளை பண்றது, பேன் கார்டு அப்ளை பண்றது, அதை ரினிவல் பண்றது, ரீபிரிண்ட் பண்றது, தமிழ் ஃபாண்ட், கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் பத்தி, மொபைல் பத்தி, நெட் பேங்கிங் பத்தி எல்லா பேங்கோடது, ஆன்லைன் பட்டா, சிட்டா, லேண்ட் விவரங்கள், இந்த மாதிரி இன்ச் பை இன்ச் அவங்களுக்கு தேவையான எல்லா வீடியோஸுமே நான் தொடர்ந்து நான் போட்டுட்டு இருக்கிறேன். நம்ம சேனல்ல நீங்க பிளேலிஸ்ட் அப்படி நீங்க செக் பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு ஒவ்வொரு தலைப்புலையும் தனித்தனியா வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். நீங்க இதுல கூட ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க ஒவ்வொரு வீடியோ கீழேயும் டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி ஷார்ட்டா சூப்பரான ஒர்க்கிங் வீடியோஸ் பார்க்கணும் தமிழ்ல அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.